பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் உங்க குடும்பமாகிய எருசலேமின் மேல் ஒரு மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையே இருள் நிறைந்திருக்கிறதே, ஒரே போராட்டம் நிறைந்திருக்கிறதே, இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள்? கணவனுக்குள்ள போராட்டம், மனைவிக்குள்ள போராட்டம், சந்ததிக்குள்ள போராட்டம், வாழ்க்கையில எடுக்கிறது எல்லாமே பிரச்சனையா இருக்கிறதே, பயங்கரமான ஒரு கார் இருள் என்னை சூழ்ந்திருக்கிறதே என்று ஒரு வேளை உங்களுடைய இருதயத்தில் யோசித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இருள்களை நீக்கி உங்களை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களிடத்தில் சொன்னது போல இன்றைக்கு அதே தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு தேவன் கொண்டு வருகிறார். வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் ரொம்பவும் அழகாய் சொல்லுகிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா ஜனங்களையும் இருள் மூடலாம், எல்லா இடத்திலையும் காரிருள் சூழ்ந்து நிற்கலாம். காரிருள் என்றால் என்ன அர்த்தம்? பிரச்சனைகள், தடைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், நம்ம எடுக்கிற எல்லா காரியமே தடைபட்டு கொண்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்க தடைகளை உடைத்து, உங்க போராட்டத்தை மாற்றி, உடைய கார் இருள்களை விளக்கி, தேவன் மகிமையின் வெளிச்சமாய் உங்க வாழ்க்கையில, உங்க திருமண வாழ்க்கையில, உடைய கற்பத்தின் கனியில கர்த்தர் நிச்சயமாய் உதிப்பார், வெளிச்சமாய், மகிமையாய். இன்றைக்கு உங்க மேல, உங்க வேலை ஸ்தலத்துல, உடைய பிசினஸ்ல, உடைய எல்லா காரியத்துல, கையிட்டு செய்கிற வேலையில, உடைய தேவைகள்ல தேவன் நிச்சயமாய் ஊதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு வேலை நினைத்து கொண்டு எப்ப இந்த இருள் மாறும், எப்ப இந்த தடைகள் மாறும்? இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய கார் இருள் உங்களை விட்டு நீங்கி விட்டது. உடைய தடைகள், உங்களிடத்தில் இருந்த தடைகள் உடைக்கப்பட்டது. கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இன்று உங்களையும் உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய பிசினஸையும் தேவன் மகிமைப்படுத்தி வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் எந்த இடத்திலும் சோர்ந்து போவதில்லை. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உடைய இருள்கள் நீக்கப்பட்டது, உடைய கார் இருள்கள் நீக்கப்பட்டது. தேவன் உங்களை மகிமையாக வைக்க பிதாவினிடத்தில் பரிந்து பேசி சித்தம் கொண்டு விட்டார். கவலைப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.